ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் புகழ்பெற்ற குதிரை சந்தை தொடங்கியுள்ளது. இதில் நாடு முழுவதிலும் இருந்து சுமார் 2000க்கும் மேற்பட்ட குதிரைகள் பங்கேற்றுள்ளன. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் குருநாத சுவாமி கோவிலில் திருவிழாவை ஒட்டி ஆண்டுதோறும் குதிரை சந்தையுடன் கூடிய மாட்டு சந்தையும் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான குதிரை சந்தை தற்போது தொடங்கியுள்ளது. 4 நாள் நடைபெறும் இந்த குதிரை சந்தையில் உயர் ரக குதிரைகளான ராஜஸ்தானின் மார்வார் குதிரைகள், குஜராத் மாநில வாடி குதிரைகள், பஞ்சாப் மாநில சிந்து ரக குதிரைகள் என 2000க்கும் மேலான குதிரைகள் பங்கேற்றுள்ளன. ஆண்டுதோறும் திருவிழா நடக்குது. இதுக்கு நிறைய பேர் என்ன மாதிரி விவசாயிகள் நிறைய குதிரை இங்கே கொண்டு வர்றாங்க. அதுலேயும் நானும் ஒருவன். நான் 11 குதிரை கொண்டு வந்திருக்கேன். என்னுடைய குதிரை காட்வாடி மார்வார், இந்த 2 குதிரையும் கொண்டு வந்திருக்கேன். இப்போ 11 குதிரை நான் கொண்டு வந்திருக்கேன். என்னுடைய குதிரையினுடைய விலை 2 லட்சத்துலேருந்து 15 லட்சம் வரைக்கும் இருக்குங்க. இந்த குதிரைகளுக்கு குறைந்தபட்ச விலையாக 20 லட்சம் ரூபாய் முதல் அதிகபட்சமாக 35 லட்சம் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. இதனை வாங்குவதற்கு வியாபாரிகள் மட்டுமல்லாமல் குதிரைகளை காண தமிழகம் முழுவதிலும் இருந்து பொதுமக்களும் அந்தியூர் மாட்டு சந்தைக்கு குவிந்து வருகின்றனர். அந்தியூர் குருநாசாமி கோயிலுக்கு வருஷம் வருவோம். இங்கே மாட்டு சந்தை, குதிரை சந்தை எல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கு. சின்ன ஆட்டுக்குட்டிலாம் பார்த்தாங்க. குழந்தைங்க மாடு இருந்தது, ரொம்ப பெரிய மாடாக இருந்தது. அதெல்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அந்தியூர் குதிரை சந்தையில் இசைக்கேற்ப 3 மணி நேரம் நடனமாடும் நாட்டிய குதிரைகள் இடம்பெற்றுள்ளன. இந்த குதிரைகள் கட்டில் மீது நாட்டியமாடும் காட்சியை குதிரை சந்தைக்கு வரும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து ரசிக்கின்றனர். இந்த சந்தையில் குதிரைகளுடன் பல்வேறு வகையான மாடுகளும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. தமிழகத்தின் நாட்டின மாடுகளான காங்கேயம் பசு, காங்கேயம் காளைகள், காங்கேயம் கன்றுகள் என 2500க்கும் மேற்பட்ட மாடுகள் மற்றும் உயர் ரக வெள்ளாடுகளும் விற்பனைக்கு வந்துள்ளன. இது எப்பவுமே பெரிய சந்தை தான் தமிழ்நாட்டில். திப்பு சுல்தான் பர்ச்சேஸ் பண்ண வாங்க வந்த காலத்திலையுமே இந்த அந்தியூர் சந்தை நடந்துட்டு இருந்திருக்குது. அது நம்மளுக்கு தெரியாது, ஐதீகமே சொல்லுதுங்க. இதை நாங்கள் நான் 40-45 வருஷமாக இங்கே வந்துட்டுருக்கிறேன். இப்போ நாங்கள் கொண்டு வந்திருக்கிறது நாட்டிய குதிரை. இது 2மே நாட்டியம் ஆடுங்க. நாட்டியம் ஆடிட்டு 3 மணி நேரம் தொடர்ந்து ஒன்று விட்டு ஒன்று, ஒரு பாட்டுக்கு ஒன்று இசைக்கேற்ப, ஒரு பாட்டுக்கு ஒன்று இப்படியே மாறி ஆடுங்க. இங்கு வரும் குதிரைகள் மற்றும் மாடுகளுக்காக தற்காலிகமாக கால்நடை மருத்துவமனையும் சந்தையில் அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு விற்பனைக்கு வரும் கால்நடைகளுக்கு ஏதேனும் தொற்று நோய் உள்ளதா என சந்தையில் பரிசோதிக்கப்படுகிறது. அப்படி தொற்று நோய் இருந்தால் இலவசமாக மருத்துவ சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது. கால்நடைத்துறை மூலம் அனைத்து கால்நடைகளையும் பரிசோதனை செய்து ஏதோ தொற்று நோய்கள் ஏதும் இருக்கிறா என்று ஆய்வு செய்து அதற்கான பரிகாரமும் நாங்கள் இங்கே செய்கின்றோம். அனைத்து கால்நடைகளுக்கும் சிகிச்சை அளிக்கின்றோம். தற்போது கால்நடைகளின் மீதான ஆர்வம் மக்களிடையே குறைந்து வரும் நிலையில் அந்தியூரில் தொடங்கியுள்ள குதிரை சந்தையால் பொதுமக்கள் மற்றும் கால்நடை வளர்ப்போர்களிடத்தில் கால்நடைகள் குறித்த விழிப்புணர்வும் ஆர்வமும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மகேஸ்வரன், நியூஸ் 7 தமிழ், ஈரோடு.